நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறதையும், மண்டேக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ராங்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பண்ற இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ற டைம்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ ஓப்பன் ஆன பிறகு வேவ்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். இத எப்பயுமே என்னோட வீடியோவ ஃபாலோ பண்றவங்க மறந்துறாதீங்க. இப்ப இருக்க கரண்ட் ரெக்கார்டிங் டைம்ல இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ வச்சு தான் நம்ம வந்து ஒரு அப்டேஷன் குடுக்குறோம். லெவல்ஸ அனலைஸ் பண்றோம். அடுத்தடுத்த கேண்டில்ஸ் பிரேக் ஆகுறது, ஃபார்மேஷன் வரத வச்சு வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? மறந்துறாதீங்க. ஸோ என்ன சார் நீங்க அப்படி சொன்னீங்க, நீ இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத தெளிவா நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா, இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். இந்த மந்த் முடிஞ்சா வேற வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். ஒரே ஒரு அடுத்த 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சோனே ஒரு வியூஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சோனே ஒரு வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். மேபி சேஞ்ச் ஆகலாம். அப்டேஷன் வர்றதுக்கு தகுந்த மாரி, அங்க என்ன கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வியூஸும் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நான் இங்க ரெக்கார்ட் பண்ண விருப்பப்படுறேன். ஓகேவா? ஏன்னா, எதுவுமே அடுத்தடுத்த கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன நடக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ் தான் நாம குடுக்கணும். ஏற்கனவே இருக்கு. இது இப்படிதான் நடக்கும். நடந்தே ஆகும் அப்படிங்கிற கட்டாயம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கிடையவே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வேவ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். வேவ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது தான். பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமும் மறைஞ்சிருக்கு. பாருங்க. ஒரு ஹை வந்து பிரேக் ஆயிட்டு, ஹையர் ஹை. பிரேக் ஆயிட்டு நல்ல ஒரு புல் கேண்டில் தான். பட் ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டோஜி. அதாவது ஜான்வரி மந்த் வந்து ஒரு டோஜி கேண்டில வந்து நமக்கு குடுத்துருக்கு. ஸோ இந்த டோஜி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சரியான ஒரு புல் மூவ்‌க்கு அறிகுறி இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த புல் மூவ் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல எகைன் நெக்ஸ்ட் மந்த்தோ அல்லது அதுக்கு பிறகு வர மந்த்தோ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இந்த டோஜி இன்வாலிட். டோஜி மட்டும் இல்ல, கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டிகேஷன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ்‌க்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். சரிங்களா? எப்ப அது வந்து இந்த நெகட்டிவ் வந்து எகைன் பாசிட்டிவ்‌க்கு மாறும் அப்டின்னா, இந்த ஹைக்கு மேல குளோஸ் வைக்கணும். மந்த்லி கேண்டில். ஓகே. குளோஸ் வச்சுச்சுன்னா, இங்க இருக்க இப்ப நம்ம பார்க்குற வியூஸ் வந்து இல்லன்றது அர்த்தம். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இருக்க ஸ்டேஜ்‌க்கு இன்னும் குளோஸ் வைக்கல. மேல குளோஸ் வச்சா இந்த டோஜி வந்து இன்வாலிட் ஆயிடும். ஓகேவா? அந்த இதுக்கு மேல குளோஸ் வைக்கிற வரைக்கும் இது வந்து வேலிட் தான். அதாவது ஒரு கரெக்ஷன்ஸ்‌க்கான அறிகுறி அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். பார்ப்போம். இதுதான் மந்த்லிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மந்த்லியோட டோஜி ஏன் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லிக்கான டார்கெட் ரேஞ்ச் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து டோஜியும் விழுந்திருக்கலாம். அதாவது மந்த்லி வியூக்கான வேவ்க்கான லெவல்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. நியரஸ்ட்டா 22,250க்கு வரணும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். 22,250க்கு வந்து ரீச் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஒருவேள அதுக்கு மேல க்ளோஸ் வச்சால் ஃபுல் மூவ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் ஆகலாம். மேபி இந்த மந்த்லி வேவ்க்கான டார்கெட் முடிஞ்சதுனால ஒரு ரீட்ரேஷன் வரலாம். அது எது வரைக்கும்? அதையும் பார்ப்போம். ஸோ மந்த்லி ரீட்ரேஸ்மென்ட். இப்போ பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பை பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆயிருக்கு. இந்த ரீட்ரேஸ்மென்ட் எதுவரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வேவ்க்கான ரீட்ரேஸ்மென்ட். அதாவது இப்ப இருக்க ஹைக்கு நான் வரையிறேன். மேபி ஹை சேஞ்ச் ஆச்சுனா, அந்த ரீட்ரேஸ்மென்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அததான் சொல்றேன். ஓகே. எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,500 அல்லது 20,130 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதாவது மார்க்கெட் வந்தது, ரீட்ரேஸ்மென்ட் வந்தது அப்படின்னா, 0.618 இருந்து 0.786 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீன் வந்து டவுன் மூவ் வந்துட்டு. ஓகேவா? இன்னும் கரெக்ட்டா சொல்லப்போனா ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாசியும் எங்க வந்து பை ஸ்டார்ட் ஆச்சோ 19,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு இருக்கு. ஓகேவா? மந்த்லி டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
ஏன்னா, இந்த வேவ்க்கான டார்கெட் 250 தான். 22,250 தான். மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சு. ஒருவேள அதுக்கு மேல க்ளோஸ் வச்சா நெக்ஸ்ட் லெவல் அப்டேஷன் ஆகும். ஓகே. ஒருவேள இந்த ரீட்ரேஸ்மென்ட் வரணும் அப்டின்னா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட்டும் போட்டு பார்த்தாச்சு. வேவ் பிரகாரமும் இங்க தான். அதாவது 19,630 ஓகேவா? வேவோட டார்கெட்டும் இப்ப மேட்ச் ஆகுது உங்களுக்கு. எல்லாமே மேட்ச் ஆகும். அதுதான் டெக்னிக்கல். பாருங்க நான் வரையறது இந்த ஏரியா. ஓகே. இதுதான் வந்து ரீட்ரேஸ்மென்ட்க்கான ஏரியா ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ் பிரகாரம். சரி ஃபிபனாச்சி வரையறேன் பாருங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் இது ஒரு வேவ். இந்த வேவ் தான் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. இந்த வேவ் வந்து எது வரைக்கும் ரீட்ரேஸ்மென்ட் வரலாம்? பாருங்க 0.618லேருந்து 0.786 வரைக்கும் ரீட்ரேஸ்மென்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கரெக்ட்டா இந்த ரேஞ்ச். நான் கரெக்ட்டா சொல்ல போனா 19,700ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேபி மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. இப்ப மந்த்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வியூஸ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, அகைன் இட் வில் டவுன் அப் டூ 19,700 பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுது? டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுது? அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் கரெக்ஷன் ஆக போகுதாங்கிறத நம்ம அத கேப்சர் பண்றதுக்கு தான். ஓகே. வீக்லி டைம் ஃப்ரேமும் சேம் அதே தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. வீக்லிக்கும் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. அதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ லென்த்தா போகும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தியா ஆனாலும் பரவால்ல அப்படிங்கிறனால குடுக்குறேன். இந்த வேவ் பிரகாரம் நியரஸ்ட்டா வந்து டார்கெட் வீக்லிக்கு வீக்லியோட ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 22,250 இங்கேயும் வந்து இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவலுக்கு மேல நமக்கு என்ன நடந்து க்ளோஸ் வச்சா தான் நெக்ஸ்ட்டா வந்து மார்க்கெட் மூவ் ஆகுமா ஆகாதாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மந்த்லி டோஜியும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ வீக்லியும் டார்கெட் எக்ஸ்டென்ஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேல கரெக்ஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வீக்லில இருந்து ரீட்ரேஸ்மென்ட் வந்தா எங்க வரும்? அதையும் பார்ப்போம். இந்த வேவ் தான். இந்த வேவ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் எது வரைக்கும் வரும்? இப்ப இருக்க ஹைக்கு தான் பார்க்குறோம். ஸோ ஹை சேஞ்ச் ஆச்சுன்னா, வியூவும் சேஞ்ச் ஆகும். அதாவது ரீட்ரேஸ்மென்ட்டும் சேஞ்ச் ஆகும். சேம் அஸ் 2க்குமே 19,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ங்களா? ஏன்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வேவ்க்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா தெரிஞ்சிரும். ஆச்சு. இப்ப இங்கிருந்து நீங்க ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பாருங்க. எங்க வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ். ஸோ இப்ப பாருங்க கரெக்ட்டா 0.618ல இருந்து 0.786 இந்த ரேஞ்சுல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. 19,700 ஓகேங்களா? ஸோ வீக்லியும் இந்த ரேஞ்சுல வந்து புல் பேக் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத ஷோ பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, சேம். ஒரு எஸ்டர்டே லாஸ்ட் வீக்லி அப்டேஷன்ல நான் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா, வொலட்டிலிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஹை போறப்பயும், ஒவ்வொரு லோ போறப்பயும் உங்களுக்கு வொலட்டிலிட்டி ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த இடத்துலலாம் இந்த பேட்டர்ன்ல ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அல்லது மெகாஃபோன் சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஹை ஓகேங்களா? அடுத்தது இந்த லோ. லோ வந்தா எது வரைக்கும் வரும்னு போட்டிருக்கேன். ஸோ லென்த்தியா போக வேணாம். கொஞ்சம் ஷார்ட்டாவே இது பண்றேன். லோ வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். இப்போது ஹைய பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டே டைம் ஃப்ரேம் வந்து ஷோ பண்ணுது. இங்கிருந்து எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டா இன்னும் 2, 3 டேஸ் நெக்ஸ்ட் வீக்குள்ள
ஒரு 350 22,350 இந்த ஹையாவே போய் டச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் சரிங்களா? அதாவது ஆ இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், மெகாஃபோன் பேட்டர்ன், இன்னொன்னு வந்து போர்டனிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேட்டர்னுக்கான பேரும் இதுதான். சாரி பேட்டர்னுக்கு 3 பேர் இருக்கு. இந்த 3 பேட்டர்ன் இந்த பேட்டர்னுக்கு வந்து மேக்ஸிமம் 1, 2, 3, 4, 5 இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடம். இங்க ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, ரொம்ப ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமும் ஹைய வந்து டோஜி விழுந்திருக்கு இந்த இடத்துல. இது எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவ் சிம்பல்ஸ் தான் ஷோ பண்ணுது. ஒருவேளை இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறப்போ, மந்த்லி கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சு, அகைன் நியூ லெவல குடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன் பண்ணுது? நம்ம இந்த டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் என்ன? ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ங்களா? இந்த பைக்கான இந்த டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வேவ்க்கான டார்கெட் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்ல டார்கெட் முடிஞ்சது. 0.678ல சாரி 0.786ல வந்து கரெக்ட்டா ரிட்ரேஷன் எடுத்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 350 22,350 கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பை ஆயி போனா இந்த லெவல்ல இந்த லைனுக்கும் அ இந்த ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷனுக்கும் கரெக்ட்டா ரீச் ஆகும். செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 லைனுக்கும் இந்த ஒரு வேவ்க்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க, செகண்ட் டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது நீங்க நல்லாவே பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த லெவல ரீச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? டே டைம் ஃப்ரேம். பட் ஆனா, இங்க இன்னொரு வேவ் குடுத்துருக்கு. வந்துட்டு பைக்கு தயாராயிருக்கு. ஸோ இது அகைன் போய் பிரேக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால இந்த வேவையும் நம்ம செக் பண்ணணும். இது ஒரு அப்ராக்ஸிமேட்டா செக் பண்றோம். பட் இது அக்யூரசி கிடையாது. ஏன்னா, இன்னும் அந்த ஹை பிரேக் பண்ணல. பண்ணா இதுவரைக்கும் போகுன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த லோ, ஹை, இது லோ. இது லோவா உருவாயிருக்கு. ஏன்னா, இங்க பை ஃபார்மேஷன் குடுத்துருக்கிறனால சொல்றேன். இது போய் இந்த ஹைய பிரேக் பண்ணா, நெக்ஸ்ட் லெவல் எங்க போகும்னா 22,300 நியரஸ்ட்டா வந்து எல்லா வேவுமே இந்த ரேஞ்ச் தான் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,300 ஸோ ஆஸ் யூசுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டா இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் எங்க ஆகலாம்? பார்த்தீங்கன்னா 22,300லிருந்து 22,350 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அந்த ஏரியால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ டே டைம் ஃப்ரேம்க்கான எக்ஸ்டென்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம இங்க பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை டார்கெட் போயிட்டு ரீச் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு அகைன் பிக் ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டா நமக்கு இங்க குடுத்த பை இந்த லெவலுக்கு போகுது. போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ். மந்த்லி பார்த்திருப்பீங்க, வீக்லி பார்த்திருப்பீங்க. இப்ப டெய்லியும் பார்த்தாச்சு. ஸோ எல்லா டைம் ஃப்ரேமும் இப்போ ஒரு பேட்டர்ன்க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் முடிஞ்சதுன்னா தெரியும். இந்த லெவல் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இது வந்து ஃபெயில்ட் ஆக போகுதா? அல்லது பை கன்டின்யூ ஆக போகுதா? ஸோ இந்த ஏரியால வந்து பை ஆச்சுனாலோ, அல்லது ஃபெயில்ட் ஆச்சுனாலோ, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்த அந்த டோஜிக்கு போகக்கூடிய ரீட்ரேஸ்மென்ட் 19,700 ஸோ ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 19,700க்கு ஒரு வேளை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு. அது இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபெயில்டு ஆகட்டும். அதன் பிறகு நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடே செட்டப் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் நமக்கு ஷோ பண்ணத எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கான செட்டப் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ தான் நமக்கு வந்து ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது. அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க எடுத்த டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டவுன் ட்ரெண்ட், பொசிஷனல் டவுன் ட்ரெண்ட் இந்த லெவல பிரேக் பண்ணா நடக்கும்.
2 ட்ரெண்ட் இருக்கு. இன்ட்ராடே ட்ரெண்ட் என்ன? பொசிஷனல் ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷனல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடம் இந்த இடம். 21,550க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் பொசிஷனலா ட்ரெண்ட் வந்து செல் சைடுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதர்வைஸ் பை ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொசிஷனல் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம செல் எடுத்திருந்தோம். கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து டார்கெட்டையும் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு கன்டினியூவா வாட்ச் பண்றீங்க நல்லா தெரியும். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, அல்லது இங்க வந்து பை ஆனாலோ ஆகலாம். அப்படிங்கிறத என்னோட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை டார்கெட்ட ரீச் பண்ணியும் ஃபெயில்ட் ஆகலாம். அதர்வைஸ் டார்கெட் ரீச் பண்ணாம ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகவும் செய்யலாம். அல்லது இந்த லோவ பிரேக் பண்ணியே புல்லிஷ் என்கல்ஃபிங் அல்லது ஃபெயிலியர் பேட்டர்ன் கேண்டல்ஸ்டிக்ஸ்க்கான பேட்டர்ன்ஸ் எனி பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷனும் நடக்கலாம். ஃபெயிலியர் பேட்டர்ன் நடக்கலாம்னு சொல்லி நான் வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். புதுசா பார்க்குறவங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னு போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்ததா நடக்கலையான்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நியரஸ்ட்டா வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆயிட்டு, எகைன் வந்து இந்த லோவ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இட்ஸ் அ ஃபெயில்யூர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெயில்யூர்க்கான லெவல் ஸோ ஆல்ரெடி பொசிஷனல் ட்ரெண்ட் பைல இருக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து செல்லுல இருந்தது. இப்போ எகைன் இன்ட்ராடே ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பொசிஷனல் ட்ரெண்ட் பிளஸ் இன்ட்ராடே ட்ரெண்ட் 2மே பைக்கு எகைன் சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது எல்லாமே என்னோட வியூஸ் தான். மேபி இது எனிவன் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க உங்களோட அனாலிசிஸ மறக்காம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? நான் யாருக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தரல. என்னோட வியூஸ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, மத்தபடி நீங்க கட்டாயம் இத செஞ்சே ஆகணும், பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க நடந்த பைக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,100 இந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட்டா ரீச் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஒருவேளை இத தொடர்ந்து ஃபெயில்ட் ஆகாம பிரைஸ் ஆக்ஷன் ரிவர்ஸோ அல்லது ஃபெயில்டு எகைன் ஆகாம கன்டின்யூ ஆனால் வில் மூவ் அப் டு 22,350 to 300 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் மண்டேக்கான வியூஸ். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. மேபி நாளைக்கு டார்கெட் ஏரியா ஓப்பன் பண்ணியும் ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? இந்த ஏரியாவ ரீச் பண்ணியும் ஓப்பன் ஆகலாம். அல்லது இன் பிட்வீன்ல கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ ஓப்பன் ஆகக்கூடிய ஏரியா என்னவோ அத பேஸ் பண்ணி நாம வந்து வியூஸ் அப்டேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க போய் அதில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். சாரி மண்டேக்கான வியூஸ் பிளஸ் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன் குடுக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது எங்க போக போகுதுங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மூவ்மெண்ட்ட நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் இன்வெர்டட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன குடுத்திருக்கு. அந்த பேட்டர்னுக்கான இந்த ஹை போகணுங்கிறது வியூ. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப எகைன் இங்க பை குடுத்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இங்க ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, கன்டினியூவா நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 22,290 ஒரு லெவல் இருக்கு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். 22,290 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த லெவலுக்கு பிறகு 22,350 ஓகேங்களா? ஸோ 3 லெவல் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 22,100, 22,290, 22,350. ஸோ இந்த 3 ரேஞ்ச் வந்து ரீச் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த ஏரியால எகைன் ரிவர்சல் சிக்னலோ அல்லது கரெக்ஷனோ நடக்கல அப்படின்னா. ஓகேவா? இதுதான் மண்டேக்கான வியூ பிளஸ் நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ். பார்ப்போம் நாம நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோஸ நீங்க ஷேர் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதுக்காகவாவது நீங்க நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது ரொம்ப எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இத நீங்க பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.